கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து 16வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தேவனாய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எபிரேய ஆக்கியோன் மூலமாக தைரியமாக வாங்க அப்படின்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்று சொன்னால், நான் வளர்ந்த காலகட்டங்களெல்லாம், கிறிஸ்துவ சபையில் வளர்ந்த காலகட்டங்களெல்லாம் தேவன் என்று சொன்னாலே ஒரு விதமான ஒரு ஒரு திகில் நிறைந்த ஒரு பயம். ஒருவேளை கர்த்தர் இப்படி பண்ணிடுவாரோ, அப்படி செஞ்சிடுவாரோ. ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் பிரசங்கம் பண்ணின பிரசங்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹானர் நிறைந்த ஒரு பயம் கிடையாது, கனம் நிறைந்த ஒரு பயம் அல்ல, வேறு ஒரு பயத்தை தான் அதிகமாக சபைகளில் விதைத்து வைத்திருந்தார்கள். ஆகவே ஒரு விதமான நடுக்கம் இருக்கும். பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு ஸ்டேஜில் முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுதுங்களோ, அடுத்து பயத்துடனே தொழுது கொள்ளுமோ. அது பயம்னும் போதே அந்த பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்ல அந்த வார்த்தையை படிக்கும்போதே ஒரு விதமான பயம் எங்களை சூழ்ந்து கொண்டது. ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கு என்னுடைய வாழ்வில் ஆனால் என்றைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் நான் இது விசுவாச போதனைகளெல்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேனோ அன்றைக்கே என்னுடைய வாழ்விலே ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்தது, தைரியம் வர ஆரம்பித்தது, ஒரு பயம்லாம் போக ஆரம்பித்தது. ஆனால் கர்த்தரை கனம் பண்ணிக்கிற கனம் அதிகமானது. தேவையில்லாத ஒரு பயம்லாம் உள்ளேருந்து வெளியே போய் உண்மையாகவே கர்த்தரை கனம் பண்ணுகின்ற உண்மையான ஒரு பயம், உண்மையான ஒரு ஹானர், மதிப்பு நிறைந்த ஒரு பயம், கனம் நிறைந்த ஒரு பயம் எல்லாம் உள்ள உருவாக ஆரம்பித்தது. அந்த நாளையெல்லாம் எண்ணி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் கேட்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தாரே என்று சொல்லி நான் அநேக நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். தனிப்பட்ட விதங்களெல்லாம் இதில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நினைக்கும் போது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில சத்தியத்தெல்லாம் நான் கேட்கும்போது, அது தேவன் உணர்த்தும் போதெல்லாம் அவருக்கு எவ்வளவோ நன்றிகளை, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் தேவனே எனக்கு இது கொடுத்ததே என்று சொல்ல நான் பல முறை நான் இதற்காக நன்றி செலுத்தியிருக்கிறேன். என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இங்கு எபிரேய ஆக்கியோன் நமக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு என்ன கொடுக்குறாருன்னா, தைரியமாக வாங்க, இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்விலே கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், இரக்கத்தை காண்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்கிட்ட வாங்கன்ற. ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தைரியமாக யாரும் தேவ சமூகத்தில் போக முடியாது. ஏன், அந்த ஊரில் வாழ்ந்த மோஸ்ட் ஹை ப்ரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியன் கூட தேவ சமூகத்தில் தைரியமாக போக முடியாது. உள்ளே போகும்போதே பயத்தோடு தான் உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே அவருடைய அங்கியிலே பார்த்திங்கன்னா மணி இருக்கும், மணி ஆடிக்கிட்டே இருக்கணும். இப்படி நடக்க அப்படி நடக்க இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிருபாசன தண்டையில் தெளிக்கும் போது நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மணி சத்தம் வெளியே கேட்கணும். ஒருவேளை மணி சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னால் தேவ கோபாக்கினுக்கு உட்பட்டு அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர் கயிறு கட்டி தான், ஏற்கனவே போகும்போதே கயிறு கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? மணியில் பெல் ஆடணும், ட்ரெஸ்ஸில் பெல் ஆடணும், அதே போல் கயிறு கட்டி அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை அவர் இறந்துருப்பார் என்று சொன்னால், மணி சத்தம் நின்று விட்டது என்று சொன்னால், அவங்கள அழகாக அங்கேருந்து வெளியே எடுத்து இவங்க கூட உள்ளே போக முடியாது. என்று சொன்னால் தேவனுடைய மகிமை அப்படிப்பட்டதாக இருந்தது. என்று சொன்னால் தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். தேவன் பாவத்தை எதிர்க்கிறவர், பாவத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறவர், ஆனால் பாவிகளை தேவன் நேசிக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவத்திற்கான சரியான பரிகாரம் இல்லை என்று சொன்னால், சரியான பிரயோஜித்தம் இல்லை என்று சொன்னால், கண்டிப்பாகவே மனிதன் மரிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆகவேதான் புதிய உடன்படிக்கையின் கீழாக அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறபடியினால், விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இருக்கிறபடியினால், குற்றமற்ற மாசற்ற அந்த இரத்தத்தை, தூய இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தி இருக்கிறபடியினால், இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டபடியினால், நாம் மறுபடியும் பிறந்தபடியினால், இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் தைரியமாக உள்ளே போகலாம். தேவ சமூகத்தில் தைரியமாய் கிட்டி சேர்வதற்கு தேவன் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறார். என்ன ட்ரெஸ் என்று சொன்னால், நீதியின் சால்வை. சொல்ல, நீதியின் சால்வை. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
இந்த பாட்டு அடிக்கடி பாடுவோம் பாருங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நீரைந்து, நல்லா உணர்ந்து பாடுவோம் பாருங்களா, அருமையாக இருக்கும். நீதியின் சால்வை அணிந்து நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தேவன் அந்த நீதியின் சால்வையை நம் மீது அணிந்து விட்டார். எப்படி ஒரு ஹானரபிள் பர்சன் வரும்போது சால்வை அவங்க போட்டு அவங்கள கனம் பண்ணுறாங்களோ, அதே போல் தேவன் என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே ஒரு ஹானரபிள் போஸ்டிங் நம்ம கொடுத்துருக்கிறார். நீதி என்ற சால்வையை நம் மீது நம்முடைய ஆவிக்கு தேவன் தரித்து விட்டார். சரீரம் இல்லை, ஆவிக்கு தரித்து விட்டார். ஆகவேதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாகின்றான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. எங்கே நடந்தது? ஆவியில் நடந்த மாற்றங்கள், புது சிருஷ்டி, ஒரு புதிய இனமாகவே தேவன் நம்ம மாற்றிருக்கிறார். அதற்கு முக்கியமான ஒரு காரணமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் நடந்த ஒரு விஷயம். ஆகவே தான் பாருங்கள், மதங்கள் அநேக நேரத்தில் நற்கிரியைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஆனால் வேதம் பார்த்திங்கன்னா, நீ நல்லவனா கெட்டவனா என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேவன் நம்மள்கிட்ட பழகிறது கிடையாது. அநேக நேரத்தில் உலகத்தில் இருக்கிற பக்தர்கள் மதங்களெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து தான் பல காரியத்தை பண்ணுவாங்க. தேவன் நம்ம அப்படி பார்ப்பது கிடையாது. தேவன் நம்ம மீது அவருடைய ரத்தத்தை பார்க்கிறார், நீதியின் சால்வையை பார்க்கிறார். அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிறோம், உன்னை விட நான் நல்லவன் என்ற இதில் தான் ரொம்ப பெருமிதம் கொள்வார்கள். அதில் ரொம்ப அவங்கள விட நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன். எப்போதும் பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசிகளை பொறுத்தவரையிலும் வேரியேஷன் பார்ப்பாங்க. அவங்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், இவங்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர் விசுவாசிகள்கிட்ட நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற அப்படின்வாங்க. சில பேர் ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணுறது. சில பேர் இப்போதும் சில ஆட்கள் டெஸ்ட் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அதாவது கவனமாக கேளுங்க, நம்ம யாரையும் நிறுத்தி நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, இந்த உலகத்தில் ஒருவரும் தன்னை நல்லவன் என்று சொல்ல முடியாது. பைபிளில் போட்டு நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆகவேதான் நல்ல தேவனை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வேதம் சொல்லுகின்றது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு நீதியாயிருக்கிறார். நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவரே நாம் மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரை மேன்மை பாராட்டத்தக்கதாக தேவன் நமக்கு நீதியாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த நீதி தான் தேவ சமூகத்தில் நெருங்கி சேரக்கூடிய ஒரு திராணியை, பாக்கியத்தை இந்த நீதி நமக்கு கொடுத்துருக்கிறது. நம்ம நீதிமானால் மட்டும்தான் தேவ சமூகத்தில் நம்ம நெருங்கி சேர முடியும். நீதிமான் ஆகலைன்னா கண்டிப்பாக உள்ளே போக முடியாது, தேவ சமூகத்தில் உள்ளே நுழைய முடியாது. எப்படி நீதிமானானோம், என்றைக்கு நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாயினால் அவரே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்தோமோ அன்றைக்கு நடந்தது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள். கிறிஸ்தவ வாழ்வே அன்றைக்கி தான் ஆரம்பமாச்சு. கிறிஸ்துவ வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் உதயமான ஒரு நாள் என்ன? கல்வாரி சிலுவை அன்றைக்கு உதயமானுச்சு. ஆனால் யாரெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகின்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே இதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு நாளிலே கர்த்தர் நீதி என்று சொல்லக்கூடிய சால்வையை நமக்கு தரித்து நம்மை நீதிமானாக்கி தேவன் நம்மை அவருடைய அருகில் கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். அவர் எப்படி ஆகிட்டு சொல்கிறாரு, இரக்கத்தை பெறவும் கிருபை அடையவும் தைரியமாக வாங்க அப்படின்றார். நேரத்தை கிறிஸ்துவ சபையில் பார்த்தீங்கன்னா ஜெபம் என்று சொன்ன ஆண்டவரே அந்த அந்த தோரணையே மாறிடும். அவர் எங்கேயோ இருக்கிறது போல், நம்ம எங்கேயோ அவர் சில பேர் கெஞ்சுவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுவாங்க. சில பேரும் இறங்கும் ஆண்டவரே. அவர் ரொம்ப மேலே உட்காந்து நான் வரமாட்டேன், போ பார்க்கலாம், நீ கூப்பிட்டா நான் வந்துடும். இதே அவர் மேலே உட்காந்து ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க விளையாடுறாரு மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் எப்போயும் இறங்கிட்டார், இனிமேல் இறங்க வேண்டிய அவசியம், அன்றைக்கே இறங்கிட்டார்.
என்னைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் போனாரோ அன்னைக்கே எல்லாமே தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இப்போ சொல்கிறாரு, இனிமேல் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது, இரக்கத்தை பெறுவதற்கும் கிருபை அடைவதற்கும் இப்போ தைரியமாக வா அப்படின்றார். நம்ம ப்ளீஸ்ன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, ப்ளீஸ் டேடி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, மன்றாட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக நீங்கள் அவர்கிட்ட வரலாம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதியை தரித்தவர்கள், நீதியை உணர்ந்தவர்கள், நீதியினால் சூழப்பட்டவர்கள், ஆளப்பட்டவர்கள், நான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக வரலாம். நான் நீதிமான் என்ற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் அவருடைய உள்ளத்தில் மேலோங்கி இருக்கிறதோ அவங்களாம் தைரியமாக வரலாங்க. ஆமாம். இந்த உணர்வு இல்லைன்னா சில பேர்லாம் எத்தனை பேர் நீதிமான் கை கேட்டோம்னா சில இங்கே கையை உயர்த்திடுவீங்க, சில இடத்துல இங்கே எத்தனை பேர் நீதிமான கையை மேலே உயர்த்த மாட்டாங்க. அவங்க உள்ளத்துலனா அப்படி மேலே டவுட்டாக இருக்கும், நம்ம நீதிமான் இல்லையா, எதுக்கு நம்ம கையை தூக்கிட்டு பிரச்சனைக்குள்ள மாட்டேன். சில பேர் கையை தூக்க மாட்டாங்க, சில பேர் ஆஃப் கை தான் தூக்கியிருப்பாங்க. நீதிமான் என்ற உணர்வு உள்ளவர்கள் தைரியமாக கையை உயர்த்தலாங்க. ஆமென். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்த மீட்பு அப்படிப்பட்டது. விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக செஞ்சு நம்மை மீட்டிருக்கிறார். சொந்த இரத்தத்தினால் தேவன் நம்மை சம்பாதித்திருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்கு, தன் சொந்த சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை என்று போடப்பட்டிருக்கிறது. சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம், மீட்கப்பட்டவர்கள் கூடுகின்ற கூடுகை. ஆக தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அன்றைக்கே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இனிமேல் தான் நீங்கள் நீதிமானாக மாறப்போறீங்க கிடையாது. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலைங்க, இனிமேல் தான் ஏற்றுக்கொள்ளலான்ற பிளானில் இருக்கிறேன். சில பேர் பிளானில் இருப்பாங்க, சில பேர் ஆயத்தமாக வந்திருப்பாங்க. சரி பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்காக தேவனுடைய குடும்பம் உங்களை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? யோசிச்சுட்டே இருக்க வேணாம். சரி பரவாயில்ல, நம்ம கடைசி காலகட்டத்தில் ஆண்டவருக்குள்ளே வந்துடுவோம். இப்போல்லாம் வாழ்க்கையெல்லாம் இந்த நாட்களில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசி காலகட்டத்தில் சாக போகிற காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் இப்போலாம் என்ஜாய் பண்ணி கடைசி காலகட்டத்தில் ஏதோ வேறு வழி இல்லாமல் போய் அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம் என்ன முடிவு பண்ணாதீங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கு, வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இதே வாய்ப்பு, இந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள். வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது, நல்வாழ்வு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அவர்தான் பிரசங்கியில் சொல்கிறார், கடைசி நேரத்தை எல்லாம் போன பிற்பாடு நீ ஏற்றுக்கொள்கிறத காட்டிலும் முன்னாடி ஏற்றுக்கொண்டேன்னா ஒரு கொழுமையான வயதை நீ ஆண்டவருக்காக கொடுக்குற அப்படின்றார். ஆகவே தேவ பிள்ளைகளே, பைபிளில் போடப்பட்டிருக்குது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 2:13. முன்னை தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நெருங்கிட்டீங்க. என்ற இரத்தத்தினால் நம்ம இரத்தத்தின் நிமித்தமாக தேவனுடைய அருகில் வந்திருக்கிறோம். ஆகுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து ஒரு மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் மேலை நாடுகளில் பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குறித்து போதிக்காதீங்க, ரத்தம் ஒரு காட்டு முன்னாடி தினமாக இருக்குதே, ரத்தத்தெல்லாம் சர்ச்சில் சொல்லாதீங்க அப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் மேலை நாட்டில் இருக்க பல வேதாகம கல்லூரிகளில் ரத்தத்தை போதிக்கிறதுக்கே பயந்தான். உள்ளே வரும்போதே சொல்லுவாங்க, ரத்தத்தெல்லாம் குறித்து சொல்லாதீங்க அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துல ரத்தம் உயர்த்தப்படுகின்றதோ அங்கே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகின்றார். நீ நம்ம எப்படி உள்ளே வந்திருக்கிறோம்? நம்முடைய சுய பலத்தால் கிடையாது, நம்முடைய இரத்தத்தினால் கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, பவுல் சொல்கிறாரு, இயேசு முன்னே தூரமாயிருந்த நீங்கள், ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம், தூரமானவர்களாக இருந்தோம், இப்பொழுது சொல்ல, இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப நாள்கள், அதாவது சில பேர்லாம் இன்னும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் அப்படி கிடையாது. அவர் சொல்கிறார், நவ், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சொல்லுங்க, இப்பொழுது. பக்கத்தில் லைட்டாக தட்டி சொல்லுங்க, ஏங்க இப்பொழுதுங்க, என்றைக்கோ ஒரு நாள் கிடையாதுங்க. பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் சமீபமானீங்க அப்படின்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ சபை என்ன பண்ணிச்சு, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பரலோகத்துக்கு போன பிற்பாடுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்க வாழ்வை விட்டுட்டாங்க.
இன்றைக்கி இருக்கிற பரிசுத்த வாழ்வு, இன்றைக்கி இருக்கிற ஜெயமுள்ள வாழ்வு, இன்றைக்கி இருக்கிற நல்வாழ்வு எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டார்கள். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, வேதம் சொல்லுகின்றது இப்பொழுது. அதான் ரொம்ப முக்கியம். பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு சில காரியத்தை ஞாபகப்படுத்துகிறது. என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு ஊட்டுகின்றது. நீ எப்படி பக்கத்தில் வந்த தெரியுமா? எப்படி நீ அவருடைய அருகாமையில் எப்படி வந்த தெரியுமா? ஒன்றும் இல்லை, உனக்காக இரத்தம் சிந்தப்பட்டது. எப்படி என்று சொன்னால், கிறிஸ்து உனக்காக பாடுபட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய சாமர்த்தியமோ நம்முடைய பலனோ நம்முடைய காரியமோ கிடையாது. கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் தேவனோடு ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக நாம் அவருடைய அருகில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம் எல்லாரையும் தேவ சமூகத்தில் நிறுத்தும்படிக்கு கர்த்தராகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். சிலுவையை எண்ணி பார்க்க வேண்டும், சிலுவை உயர்த்த வேண்டும், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை கனம் பண்ண வேண்டும், ரத்தத்தை உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன்னா அத்தனை காரணம் என் புண்ணியம், நான் பட்ட பாடு. நான் இதை ரத்தம் சிந்தினதுனால அல்ல ஆண்டவரே, நீங்கள் ரத்தம் சிந்தினது. நேரத்தில் சபை என்ன பண்ணிச்சு ஒரு காலகட்டத்தில், இதெல்லாம் மிஷனரிகளுடைய ரத்தம், மிஷனரி ரத்தத்தால் கடவுள் சபையை உருவாக்கினார். கிடையாதுங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது, சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை. சபை மிஷனரிகள் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்படவில்லை, தப்பாக அமைச்சிட்டாங்க. திருச்சபை எப்படி சம்பாதிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது திருச்சபை. திருச்சபை திரும்ப சொல்கிற நீங்களும் நானும் தான் அந்த திருச்சபை. பில்டிங் இல்லை, இடம் கிடையாது. நம்ம நினைக்கிற ஒரு சபைனாலே ஒரு பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் தான் ஞாபகத்துக்கு வருது. கிடையாதுங்க, அதல்ல. ரட்சிக்கப்படுகிற கூடுகின்ற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை, திருச்சபை. கூடி வந்திருக்கிறோம், சபை கூடி வந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் அவரிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறதுக்கு காரணம் அவருடைய பாடு, அவருடைய ரத்தம். பைபிளில் போடப்படுகிற ஒரு சில வசனத்தை படிப்போம். ஏற்கனவே படித்த வசனங்கள் தான், ஆனால் சில காரியத்தை சொல்ல மறந்ததை ஞாபகப்படுத்துகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்லா மனப்பாட வசனம் தான் இதெல்லாமே. 18ஆம் வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. எவ்வளவு பெரிய ஒரு வேலை பாருங்க. நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னு சொன்னால், மனிதனுடைய பாவம் நம்மை தேவனிடத்தில் சேர விடாத அளவுக்கு தூர தள்ளினது. என்றைக்கு மனிதன் ஆதாம் தவறு செய்தாரோ அன்றைக்கு நடந்த ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு பாவத்தின் விளைவுகளை பார்க்க ஆரம்பித்தார். தேவனை விட்டு தூரம் போனார், ஏதேன் தோட்டத்தோடு தூரம் போனார், தேவ சமூகத்தை இழந்தார், தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார், தேவனை விட்டு தூரம் போனார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் போல சொல்லப்பட்டது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக தேவன் மக்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது இயேசுவே, அதற்கு முன்பாகவே தேவன் பல மீட்பின் கிரியைகள் மூலமாக தேவன் மனிதர்களோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் தன் குமாரன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி மிகப்பெரிய ஒரு மீட்பின் காரியத்தை செய்தார். அவங்க இது கண் திறக்கப்பட்ட பேதுரு சொல்கிறாரு, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய். ஆமேன் சொல்ல, நீதி உள்ளவராய். ஆமேன். நாம் ஆராதிக்கின்றவர் நீதி உள்ளவர், அநீதி உள்ளவர் அல்ல. அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய். ஆகவே கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். ஆகவே பைபிள் போடப்பட்டிருக்குது. ரோமர்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் போவோம். ரோமர்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிப்போம். எடுத்துக்கொள்வோம். 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில், யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம ஒரு நாள் எப்படி இருந்தோம்? ரொம்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் பார்த்தீங்களா நம்ம எப்படி இருந்தோம்மா? ரொம்ப யோக்கியம்லாம் கிடையாது.
நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். கடவுள் நம்மேல் வைத்த அன்பு எப்படி விளங்க பண்ணுறாராம், எப்படி காமிக்கிறாராம்? கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பிதாவுடைய அன்பு வெளிப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நிற்பதற்கும் தேவ சமூகத்தில் நுழைவதற்கும் காரணமாக இருந்தது அன்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு பிரதானமான ஒரு காரியமாக இருந்தது. இதை அறிந்து கண் திறக்கப்பட்ட பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். அன்பு தான். அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, பவுல் நீங்கள் ஆசியா கண்டம் முழுவதுமே சுவிசேஷத்தை பரப்புறீங்களே, இதுக்கு என்ன விஷயம்? கிட்டத்தட்ட 3 மிஷனரி பயணங்கள் சபைக்காகவே சென்றீரே, 4வது மிஷனரி பயணம் உங்களுடைய மரணத்துக்காக போனீரே, இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொல்லுவார், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவனுச்சு அப்படின்னுவார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு தான் என்னையும் உங்களையும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறது, அவர் அருகில் நம்மை நெருங்க வைத்திருக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகளே, இவைகளால் நினைத்து பார்த்து கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை எண்ணி கர்த்தரை துதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளை எண்ணி நாம் உயர்த்த வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறதை நீ நாம் மகிழ வேண்டும். தேவனுடைய சமூகம் நன்மைகள் நிறைந்த இடம். இது ஏதேன் தோட்டம் என்று சொல்லக்கூடியது. ஏதேன் என்று சொன்னாலே அதனுடைய டெஃபினேஷன் விளக்கமே பார்த்தீங்கன்னா இன்பம் நிறைந்த ஒரு இடம். ஏதேன் என்று சொன்னாலே தேவன் முதல் மனிதனை கொண்டு போய் வைத்தது என்ன, எந்த நன்மைக்குள்ளே கொண்டு போய் வைத்தார் என்று சொன்னால் ஏதேன் என்று சொல்லக்கூடிய நன்மைக்குள்ளே கொண்டு போய் வைச்சார். எல்லா நன்மைகளுடைய உறைவிடமே அங்கே தான். ஏன்னு சொன்னால் அங்கே தான் தேவன் இருந்தார். நான் தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் நன்மைகளின் பிறப்பிடம். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்குதோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது நன்மைகள் நிறைந்த இடம். ஆகதான் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும், தேவ சமூகத்தை நாடணும், தேவ சமூகத்தை விரும்ப வேண்டும். நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஓடி வர வேண்டும். ஆமென். நீ வீட்டில் இருக்கலாம், நீ வேலையில் இருக்கலாம், நீங்கள் பல இடங்களில் பிரயாணங்களாக இருக்கலாம். தேவ சமூகம்னு ஒன்று, தேவ பிரசன்னம் என்று இருக்கிற இடத்துல நாடுங்கள், தேடுங்கள். நம்ம லீவு கிடைக்கும் போதெல்லாம் எங்கே சுற்றலான்றதை விட லீவு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி தேவ சமூகத்தில் எப்படி உட்காரலாம் என்று சொன்னால் தேவ சமூகம் நன்மைகள் நிறைந்த இடம், வாழ்வு நிறைந்த இடம், இன்பம் நிறைந்த இடம் என்று சொன்னால் தேவனே அங்கு வீற்றிருக்கிறார், தேவனே அங்கு வாசம் பண்ணுகிறார், தேவனே அங்கு நமக்காக எல்லா காரியத்தையும் செய்கின்றவராக இருக்கிறார். ஆகவே நன்மைகளை நம்ம இம்மையிலே பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது செத்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, செத்து அவங்க நன்மைன்னு சொன்னாலே ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் அவர் வருவார், எங்களை கொண்டு போவார், அங்கே தான் எங்கள் நன்மைக்குள்ளே நடத்துவார் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடத்துவார், அங்கே பார்ப்போம். அதற்கு முன்பாகவே இந்த பூமியிலேயே நாம் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம், தேவனுடைய அருகாமையில் வந்திருக்கிறோம். இப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் படிப்போம். மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடன் பேசிய பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய வலது, எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய இடத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர். ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடையாது. செத்தா பரலோகத்துக்கு போகலாம். ஈஸி. கஷ்டம் நினைக்கிறீங்க? பரலோகத்துக்கு போகிறது கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி. இந்த உலகத்தில் வாழ்கிறது தான் கஷ்டம். வெற்றியாக வாழ்கிறதா டிஃபிகல்ட்டு. ஆனால் வெற்றியாக வாழும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு நம்மளை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம் எல்லாருமே. அவங்க பயப்பட வேணாம். ஒரு கோழையாக மறிப்பதை காட்டிலும் வீரனாக வாழ்ந்து தேவ சமூகத்துக்கு செல்லலாம். எப்போதுமே அந்த கால ராஜாக்கள் சொல்லுவாங்களே, கோழையாக நீ சாக வேணாம்ப்பா, நீ வீரனாக நெஞ்சை நிமிச்சிட்டு உன்னுடைய
கத்தியோ ஈட்டியோ நெஞ்சில் பாஞ்சா போதும், அதை பார்த்தா போதும். கோலையா முதுகில் அடிபட்டு, எங்கள் உலகத்திலேயே சொல்கிறாங்களா இல்லைங்களா, கோலையா முதுகில் அடிபட்டு சாக்கிற காட்டிலும் நெஞ்சை நிமிச்சு வீரனா சாவலான். நான் சொல்கிறேன், கோலையா வந்து செத்து பரலோகத்தை போகிறத காட்டிலும் வீரனா வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த பூமியில் நல்வாழ்வு வாழ்ந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவித்து தேவ சமூகத்தில் போடுவது ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கோ ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தை திறந்து கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய உள்ளத்தில் வருவார், நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார், நீதி என்ற சால்வையை நமக்கு தரிப்பிப்பார். ஆமென். அது நிமித்தமாக தேவ சமூகத்தை தைரியமாக கிட்டி சேரலாம். தேவன் வந்து எங்கேயோ கொண்டு போய், என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய அருகாமையில் உட்காரக்கூடிய ஸ்லாக்கியமாக தான் எபிரேயர்களுக்கு தைரியமா வா, கிருபை இரக்கத்தை பற்றி தைரியமா நீ வா என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். கவனமாக கேளுங்க. பரலோகத்தில் கொண்டு போய், நாங்கள் சின்ன வயசில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாட்களில் எங்களுக்கு முன்னாடி இந்த சில மூத்த விசுவாசிகள்லாம் அவங்க ஒரு ஒஸ்டான ஒரு ஜெபத்தை பண்ணுவாங்க. என்ன ஒஸ்டான ஜெபம்னா, ஆண்டவரே பரலோகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் என் அடியனுக்கு ஒரு இடத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன், நீங்கள் நல்ல பிள்ளைங்க, நீங்கள்லாம் அப்படி கேட்டிருக்கம்மா. நான் சின்ன வயசில் கேட்டேன். சில பேர் ஆண்டவரே பரலோகத்தில் ஏதோ பிளாட்ஃபார்ம் இருந்தால் பாருங்க ஆண்டவரே, அதில் ஓரமாக ஏதோ ஒரு புத்தி பாருங்க எப்படிலாம் போகுது பாருங்க. எங்க பரலோகத்தில் பிளாட்ஃபாரத்துலேயோ எங்கே ஒரு மூலையிலையோ இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. சொல்லப்போனால் பரலோகத்தில் உங்கள் இடம் எங்கே தெரியுமா, பரலோகத்தில் உங்களுடைய ஸ்தானம் எங்கே தெரியுமா, பைபிளில் போடப்பட்டிருக்குது. நம்ம மார்க்கில் படித்தோம் இல்லையா, கிறிஸ்துவை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சாராம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ நம்முடைய இடம் எங்கே தெரியுங்களா, எபேசியர் 2:7 படி பார்ப்பாங்க. எபேசியர் 2:7, பரலோகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கோலை கொட்டா இல்லை, பரலோகத்தில் ஏதாவது ஒரு குடிசை இருந்தால் ஆண்டவர் அடியனுக்கு ஒரு குடிசை ரெடி பண்ணித்தாங்க. அப்படி இல்லை, பரலோகத்தில் கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறாராம், கண் திறக்கப்பட்ட நம்ம பவுல் எழுதுறாரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, கவனிங்களா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒஸ்ட் பிளேஸ் கிடையாது, பெஸ்ட் பிளேஸ். சொல்லுங்க, ஒஸ்ட் அல்ல, பெஸ்ட். ஆமென். தேவன் எப்போதும் அவருடைய பிள்ளைகளுக்கு இதை தான் விரும்புகிறாரு. ஓலை கொட்டாயில், ஓலை குடிசையில், மூளையில், பிளாட்ஃபாரத்தில், ஓரத்தில் ஏதாவது பரலோகத்தில் ஏதோ ஓரமாக இடம் இருந்தா அடி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வேணாம், அப்படி படித்த பணம் பண்ண வேண்டாம். பரலோகத்தில் தேவன் நம்முடைய ஸ்தானம் என்ன, பைபிளில் போடப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம வந்து கெஞ்சி மன்றாடி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உரிமையோடு பெருமையோடு அமர்ந்திருக்கின்ற நிலைமையில் தான் கர்த்தர் என்னையும் உங்களை வச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கங்க. நம்ம பரலோகத்தில் எங்கே இருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு மூலையில் கிடையாது, தேவனோடு அவருக்குள்ளாக நம்ம அவருடைய வலது பக்கத்திலே தேவன் நம்மை வீற்றிருக்கிறார். பாதாளத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து உயர்த்தி தேவன் பரலோகத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய ஸ்தானம் என்ன, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய இடம் எங்கே இருந்துச்சு, பாதாளத்தில் இருந்துச்சு. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அன்றைக்கு நடந்த ஒரு விஷயம், தேவன் பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி இருக்கிறார், நரகத்திலிருந்து தூக்கி இருக்கிறார், ஆக்கினையிலிருந்து என்னை தூக்கி இருக்கிறார், தண்டனையிலிருந்து என்னை தூக்கி பைபிளில் போடப்பட்ட இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் கொலோசியரில் எழுதினதை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஆமென். அதுதான் தாழ்வில் இருந்த நம்மை உன்னதத்தில் தேவன் நம்மை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். நம்முடைய இடம் தாழ்வு கிடையாது. தேவன் எப்போதும் நம்மை பற்றி நினைக்கிற நினைப்பெல்லாமே ஒரு உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் இருந்த நம்மை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோகத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார். உங்கள் இடம் அது இல்லைப்பா, உன் இடம் இது இல்லை, உன்னுடைய இடமே அதுதான், ஹெவன், பரலோகம் தான். பரலோகத்தில் எந்த இடம், ஓரம் கிடையாது, மூளை கிடையாது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளேயே உன்னைய வந்து உட்கார வைத்திருக்கிறார். படிப்போம். 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 113
7. கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். கவனிச்சிங்களா? சீரியவர்களாகி நம்மை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நம்மை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்றதுக்கு அடுத்த வசனமே, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கவனிச்சிங்களா? அன்றைக்கு நேரத்தில் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம எங்கே எடுத்துக்கு வந்துடுறீங்களா? எங்கேயாவது கொஞ்சம் இப்போ சிஎம்ஓ அல்லது பிஎம்ஓ அல்லது எம்எல்ஏவோ எம்பியோ இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு அவங்கள கூட்டம் நம்மளை கனம் பண்ணி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாங்கன்னா நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும். நம்மளை எங்கே கொண்டு போய் உட்கார பாருங்க, பைபிளில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடந்தது பிரதர். கர்த்தரனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் தேவன் உட்கார பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்களான்னு நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். நல்லது. அது ஒரு சைடு இருக்குது. ஆனால் அதை விட ஹையஸ்ட் என்ன தெரியுங்களா? இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இதுவரை நீங்கள் அப்படி நினச்சிருக்கலாம், அது ஒரு பக்கம் வச்சுக்கிங்க. ஒரு அதுவும் நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை விட ஹையஸ்ட் இடம் என்ன தெரியுங்களா? அதிபதி. பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லையா? என்ன பட்டிருக்குது? பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும். அதிபதி யார் என்று சொன்னால் வேறு யாரும் கிடையாது, ட்ரினிட்டி, திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவர்கள் அதிபதி. சொல்லுங்க, அவர்கள் அதிபதி. சொல்லுங்க, என் தேவன் அதிபதி. இப்போ நம்மளை பைபிளில் போடப்பட்டிருக்குது, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி நம்மளை எங்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாராம்? அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும். எந்த அதிபதி? பிதா என்று சொல்லக்கூடிய அதிபதி, குமார் என்று சொல்லக்கூடிய அதிபதி, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய அதிபதியோடு நம்மை தேவன் உட்கார பண்ண. அதை தான் நம்ம மார்க்கில் படித்தோம், எபேசியரில் படித்து சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் நம்ம அவருடைய வலது பக்கத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார். ஆமென். இதுதான் சரியான டெஃபினேஷன், சரியான விளக்கம். இப்போ இருக்கிற சிஎம் கூடயோ இப்போ இருக்கிற பிஎம் கூடயோ உட்கார வச்சு ரொம்ப அது இல்லைங்க. அதுக்கு மேலே உயர்வான இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வலது பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நான் சொல்லுங்களா, நம்மால் இந்த உயரமான ஸ்தலத்துக்கு நம்மால் ஏற முடியாது, நீங்கள் நினச்சா கூட போக முடியாது. ஆகதான் பாருங்கள், நம்மை அந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தும்படிக்கு தேவன் தம்மை தாழ்த்தினார். அவர் இறங்கி வந்தார், மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை மீட்பதற்காக மனுஷனை சாயலானார். நம்மை மீட்டு, நான் திரும்ப சொல்கிறேன், பெரிய இடத்தை அடையிறதுக்கு நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மூக்கடிப்படுவோம். கர்த்தர் பார்த்தார், நீ எதுவும் ஸ்டெப் எடுக்க வேணாம்ப்பா, உனக்காக என் குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவர் பார்த்து அவர் எல்லாவற்றையும் உனக்கு செஞ்சிருக்கிறார். அவர் தான் கண் திறக்கப்பட்ட பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை இப்போ என்ன சொல்லி அழைக்கிறான்னு சொன்னால், இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பரலோகத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே என்னை உங்களை பார்த்து பவுல் ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் பரலோகவாசிகள். எல்லாரும் சொல்லுங்கள், பரலோகவாசிகள். ஹலோ, நீங்களும் நானும் யாரா? பரலோகவாசிகள். எப்படிங்க சொல்கிறீங்க? நம்ம பூமியில் தானே இருக்கிறோங்க. பூமியில் இருந்தாலும் சில ஜெட்டு இதை பார்க்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள் இப்போ கண்ணை முன்னே அவர்கிட்ட போக முடியும். சாவை பற்றி சொல்லலை, தேவனுடைய ப்ரெசன்ஸில் இருக்கின்ற கண்ணை முன்னாலே தேவ சமூகத்தில் நம்மால் நுழைய முடியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டு தெரியுங்களா? எந்த ஃப்ளைட்டு கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஆனால் நம்ம கண்ணை மூடின உடனே அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வரேன்னு சொல்லும்போது அந்த செகண்ட் அங்கே உள்ள நுழைஞ்சிடுறோம். ஹலோ, இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், இங்கிருந்து வியாழன் கிரகத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நாம் தேவனிடத்தில் தேவன்கிட்ட நெருங்குவதற்கு ரொம்ப நாள் இல்லை. கண்ணை மூடி தேவன் நோக்கி பார்த்து, அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் என்று சொல்லும்போது நான் சொல்கிறேன், பரலோகமே எழுமென்று கமான் வா, அழைப்பு கொடுக்கின்றது. அது இது ரொம்ப லேட்டில் ஆகாது. நீங்கள் நினைக்கிறீங்களா பரலோக வாழ்வு ரொம்ப ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா?
கிடையாது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய குடியிருப்பு நம்ம இருக்கிறதே எங்கன்னா பரலோகத்தில் தான் இருக்கிறோம். பைபிளை படிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 படிப்போம். கண் திறக்கப்பட்ட பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க. 3:20 படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? நம்ம எங்க குடியிருக்கிறோம் சொல்றாரு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? நீதிமான்கள். இவர்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறார்கள். அப்போ பிரஜா உரிமை பரலோகத்தில் இருக்கிறது சொல்கிறாங்களே, இவங்களாம் க்ரீன் கார்ட் ஹோல்டர்ன்றாங்களே, அதேமாரி நீங்கள் இருக்கிற நம்ம எல்லாருமே ஹெவன்லி ஹோல்டர். ஆமென். பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலேயோ மற்ற நாடுகள்லையோ குடியுரிமை வாங்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 years அங்கே இருந்து காமிக்கணுங்கன்றாங்க. 5 வருஷம் ஆனால் தான், 5 வருஷம் ஆகி அப்புறம் சில டெஸ்ட்லாம் பார்த்து இதில் தான் பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டுடைய குடியுரிமையே கொடுக்குறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய குடியுரிமை பெறுவதற்கு 5 வருஷம் தேவையில்லை. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் கூட அன்னைக்கே சீட்டை கையெழுத்து போட்டு கொடுத்துட்றார் ஆண்டவர். இன்னைக்கு நீ வந்து என்னுடைய ஊர் தான்ப்பா, நீ வந்து பூமியில் வாழ்ந்தாலும் நீ எந்த கார்டு ஹோல்டர்னா ஹெவன் கார்டு ஹோல்டர் நீ. ஹலோ, புரிஞ்சுச்சிங்களா? ரொம்ப நல்லா ஆகாது. இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணி நாள். யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு உடனே தேவன் ஹெவன்லி கார்டை கொடுக்குறார். பரலோக வாசிகள், பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்கள் என்ற காரியத்தை கொடுக்கிறார். ஆகவே பூமியில் வாழும்போதே நாம் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம் என்று பவுல் பிலிப்பியரில் எழுதி வைத்திருக்கின்றார். மரணத்துக்கு பின்னாடி தான் பரலோகத்துக்கு போவோம் என்று அல்ல, செத்த பிற்பாடு தான் பரலோகத்துக்கு போவோம் என்று கிடையாது. என்ன சொல்கிறாரு பவுல்? நீங்கள் இப்பொழுது பரலோகத்தை பூலோக வாழ்விலே உங்களால் அனுபவிக்க முடியும். ஆமென். விசுவாசிச்சா போதும். இங்கே என்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று விசுவாசிச்சா போதும். இன்றைக்கி சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரலோகவாசிகள், உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசித்தால் போதும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் பரலோகவாசி, என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, மேலானவைகளையே நாடுங்கள், அந்த இடத்தையே தேடுங்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம வந்து பூலோக மனிதர்களை போல அல்ல, நாம் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை போல நீங்கள் கிடையாது. நீங்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். ஆக தேவ பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் ஏன் வித்தியாசமானவர்கள்? பரலோகத்தின் தேவனை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால் நீங்களும் நானும் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆகவே பரலோகத்தில், அதாவது பரலோகத்தில் வாழ்கின்ற நாம் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற விழுந்து போன மனிதனை போல யோசிக்கக்கூடாது. அன்றைக்கு நேரத்தில் நம்முடைய மைண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் மைண்டாகவே இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம யாரோட பழகிறோமோ அந்த மைண்டு தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பூவோட சேர்ந்த நாரும். கேட்டுறீங்களா? நல்லா சொல்லுவோம். நம்ம யாரோட பழகிறோமோ அவங்களுடைய காற்று தான் வீச ஆரம்பிக்கும். கவனமாக கேளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே வர்றது 2 மணி நேரம் தான் இங்கே வரீங்க. ஆனால் நீங்கள் வந்து வாரத்தில் வந்து மீதம் இருக்கிற எல்லா நேரம் நாள் எங்கே இருக்கிறீங்கன்னா உலகத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் யாரோடு பழகிறீர்களோ அவருடைய வாசனை உங்கள் மீது வீச ஆரம்பிக்கும். கவனித்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். நம்ம யாரோடு இருக்கிறோமோ கொஞ்சம் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் யார்கிட்டருந்து வந்தீங்கன்றதை காமிச்சிடும். நீங்கள் நடக்கிற நட, நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் பேசுகிற விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தீங்க, உங்கள்கிட்ட யார் பேசுனாங்க என்கின்றதெல்லாம் நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க. சில பேர் நினைக்கிறாங்க, ஆகவே பாஸ் காட்டி கொடுப்போன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாகவே இருப்போம். நடிக்க வேண்டாங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இன்றைக்கு பரலோக வாசிகளாக்கி நாம் பூலோகத்தில் இருக்கிற மக்களை போல பேச முடியாது, சிந்திக்க முடியாது, செயல்படக்கூடாது. நம்முடைய தீர்மானம் வேறு விதமாக இருக்கின்றது. உண்மையாகவே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீதிமான் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பூமிக்குரிய மக்களை போல வாழவே மாட்டீர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நடந்துகிட்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
கிறிஸ்துவர்களாகிய நாம் தான் அநேக நேரத்தில் ஒரு ஆவிக்குரியவர்களை போலவே சிந்திக்கிறது கிடையாது. இந்த பூமிக்குரியவர்களைப் போலவே வாழ்கிறோம், பூமிக்குரியவர்களைப் போலவே சிந்திக்கிறோம். பூமிக்குரியவர்களை சொல்லும்போது யாரை பற்றி சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி சொல்கிறேன். அவர்களைப் போலவே சிந்திக்கிறோம், அவர்களைப் போல வாழ்கிறோம். அப்படி இருந்தால் என்ன பிரதர், அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரலோகவாசிகள். ஆமென். நீங்கள் எப்படி வாழணும்னா பரலோகத்தில் இருக்கிற மக்களை போல வாழ ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க சில பேர் அமெரிக்கா போகிறாங்கன்னா, அங்கே போன உடனே அமெரிக்கா வாழ போல வாழ மாட்டாங்க. அங்கே போனாலும் இங்கே இருக்கிற சில பேர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்தியர்கள் அங்கே போனாலும், இந்திய மக்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் எப்படி வாழ்வாங்கன்னா, அங்கே போனாலையும் நல்லா மசாலா குழம்பு எங்கே இருக்குது, அந்த என்ன சொல்கிறதுங்க, சாண்ட்விச்சையும் அந்த ப்ரெட்டையும் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கும் பாருங்கள். இந்த இந்திய நாட்டு மக்கள் அங்கே போனால் உடனே கேட்குற ஒரு கேள்வி, நம்ம ஊர் குழம்பு எங்கேப்பா கிடைக்கும், நம்ம ஊர் இட்லி தோசை எங்கே கிடைக்கும், நம்ம ஊர் பிரியாணி எங்கே கிடைக்கும். நம்ம ஊர் பிரியாணிக்கு வெளிநாட்டு மக்கள்லாம் அடிமையாக இருக்கிறாங்க தெரியுங்களா. இங்கே வந்தாலே முதல்ல நம்மள்ட்ட கேட்குறது பிரியாணி, அடுத்தது ஒயிட்டு பெப்பர் வாட்டர் இருக்குதான்னு கேட்பாங்க. பெப்பர் வாட்டர்னா வேறு ஒன்றும் இல்லை, ரசம். ரசத்துக்கு மயங்கினவர்கள் நம்ம ஊர் ரசத்துக்கு. புரியுதுங்களா? அங்கே போனாலும் எப்படி நடந்துக்கிறாங்க. வெளிநாட்டில் போனாலே நம்ம ஊர் மக்கள் தனியாக தெரிவாங்க. சேலை நம்ம ஊர் மக்கள், நம்ம நாகரிக தகுந்த மாதிரி அங்கே சேலை மற்றெல்லாம் நம்ம ஊர் மக்கள் கரெக்டாக வராங்க அப்படின்னு. நீ எப்படி தான் பாருங்கள், ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவங்க பொண்ணு ஃபாரினில் இருக்கிறாங்க, சொல்கிறாரு, டேடி நம்ம தமிழ்நாட்டு பசங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது பார்க்குறதுக்கு ஃபாரின் பசங்க மாதிரி தான் இருப்பானுங்க, ஆனால் அவங்க பேசுகிற பேச்சை வச்சு லோக்கல் பேச்சு பேசுவானுங்க. ட்ரெயினில் ஏறினாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி பேசுவோம் அதே. ஆகவே நாங்கள் ஈஸியாக நாங்கள் காமிச்சிக்க மாட்டோம், நாங்கள் தமிழ்நாடுன்னு காமிச்சிக்க மாட்டோம், இருந்தாலும் அவங்க பேசுகிற லாங்குவேஜை வச்சே கண்டுபிடிச்சிடுவோம். நம்ம தமிழ்நாடு தான் உள்ள இந்த ட்ரெயினில் ஏறி நம்ம ஊர் பக்கம் போயிட்டுருக்குற இந்த ஏரியாவில் வசிச்சுட்டு இருக்கிறாங்க, காமிச்சு கொடுக்குறாங்களா இல்லைங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா? நீங்கள் பார்த்ததில்லை. இதுக்குன்னு உங்களை அமெரிக்கா போக சொல்லலை, இதுக்குன்னு லண்டன் போக சொல்லலை, இதுக்குன்னு இட்டாலி போக சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கிற மக்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? ஏங்க நம்ம வெளிநாட்டு மக்கள் நம்ம ஊரில் வந்தால் நம்ம ஊரில் பாருங்கள், மெர்லின் உடல் ஜெரி உடல், நீங்கள் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆரம்பகால விசுவாசியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெரி உடல் மெர்லின் உடல் சொல்லிட்டு. ஆரம்பத்தில் நம்ம சாம்பாஸ் கூட இருந்தவங்க, அவங்க பெரிய பெரிய கூர்சைட்லாம் நடத்துனவங்க. அந்த மெர்லின் ஓடேல் அவங்க வந்தாங்கன்னா ஃபாரின்ஸ் பேர் வர மாட்டாங்க, இந்திய புடவை கட்டிட்டு தான் மேலே ஏறுவாங்க. ஒரு டாலுக்கு எப்படி புடவை அவங்க ஸ்டேஜில் ஏறினாலே ஒரு பொம்மைக்கு புடவை கட்டின மாதிரி தான் இருக்கும் வந்து. ஆனால் அவங்க ஒரு ஆசை, என்ன தான் நம்ம ஃபாரினர்ஸாக இருந்தாலும் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு தமிழ் ஆள் போல் ஒரு புடவை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விரும்புகிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. நீ எங்கே வாழ்ந்தாலும், இங்கேருந்து அங்கே போனாலும் அங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்தியரை போகிற வாழ்கிறீங்களே. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இந்த பூமியில் இருக்கும்போது பரலோகவாசிகள் நம்ம என்ன பண்ணணும், பரலோகவாசிகளை போல பேசணும். ஹலோ, புரிஞ்சுச்சுங்களா? நீங்கள் இப்போல்லாம் நம்மளாம் யார், ஃபாரினர்ஸ் சொல்லுங்கள், நீங்களாம் யாருங்க? பைபிளில் நமக்கு ஒரு பேர் இருக்குது, பரதேசின்னு. நான் பரதேசி ரொம்ப கொச்சியாசின்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம ஊரில் பரதேசி நம்ம ஊரில் பரதேசினாலும் நம்ம பேர் யாருக்கு சொல்லுவோம்? ரோட்டில் பாருங்கள், ஒரு அழுக்கு உடைய அழுக்கு முடியை பார்த்தாலும் ஆணு வரம் இருக்கும், முடி ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். பரதேசினாலும் நம்ம பரதேசினாலும் அவங்க ஞாபகத்துக்கு வரும். பைபிளில் ஒரு நாள் பார்க்குறேன், பரதேசின்னா ஃபாரினர்ஸ்னு போடு. சொல்லுங்கள், நான் ஒரு பரதேசி. வெக்கமாக இருக்குல்ல? சொல்லுங்கள், நான் ஒரு பரலோகவாசி.
ஆமென். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம், நம்மளை வந்து அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அப்படி தான் எண்ணிக்கிட்டாங்களா அவங்கெல்லாம். விசுவாச வீரர்கள் எல்லாருமே இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவங்க எப்படி தங்களை எண்ணிக்கிட்டாங்களாம்? பரதேசிகளை போல எண்ணிக்கிட்டாங்களாம். பரதேசி நம்ம ஊரில் இருக்கிற அது கிடையாதுங்க. அவங்க இந்த ஊரில் வாழ்ந்தாலும் நாங்கள் ஒரு பரலோக பிரஜைகள், பரலோக குடியுரிமை பெற்றவர்கள் என்ற எண்ணத்தில் வாழ ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் எண்ணம் எல்லாம் பரலோக குடிமகன் என்கின்ற அந்த எண்ணங்களில் வாழ வேண்டும். வித்தியாசமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இப்படி வாழும்போது உங்கள் வாழ்வில் பரலோகம் தென்பட ஆரம்பிக்கும். இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் இறங்கி பேசணும்னா இந்த பூமியில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரை போல வாழுங்கள். அநேக நேரத்தில் கிறிஸ்தவங்களை போல வாழ்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், சில பேர்லாம் இந்த வாரத்தில் 2 மணி நேரம் மட்டும் தான் நீங்கள் கிறிஸ்தவங்களாகவே இருக்கிறீங்க. உங்கள் சீன் கிறிஸ்டியன் சீன் எவ்வளோ நேரத்துக்கு வருது? சில பேருக்கு எல்லாருக்கும் சொல்லல, சில பேருக்கு கிறிஸ்டியன் சீன் எவ்வளோ நேரத்துக்கு வருதுங்க? ஆண்டவர் என்ன விரும்புகிறேன்னா 2 மணி நேரம் சீனுக்காகலப்பா, எல்லா நாளுமே பரலோக வாசியாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பரலோக வாசிகளாகி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் வந்து சில பேரை சீட்டு போட்டு குலுக்கி ஆசீர்வதிக்கிறாரு. ஏதோ ஒன்று எடுங்க, உங்களை ஆசீர்வதிக்கலாமா வேணாமா? ஆமாம், இவர் குழுக்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஊரில் குழுக்கள்லாம் கேள்விப்படுறீங்களா? சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு போல். ஏதோ ஒன்று எடுங்க, குழுக்களில் விழுந்தா நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி. சில நினைக்கிறாங்க கடவுள் இப்படி தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு போல். சில பேர் பாருங்க, நாங்கள் லக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள் லக்கில் வாழல, குழுக்களில் வாழல, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் சிலர் சொல்லுவாங்க அவங்க லக்கு அடிச்சிருச்சிங்க. எங்கள் லக்கு அடிக்கலைங்க, ஏசு அடிச்சிருக்கிறாரு. ஏசு அடிச்சது வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் சிலத்தில் மாற்றி விட்டுற போகிறான். ஏசு அடிச்சுட்டாருன்னு என்னமோ அப்படி பேச, அவன் ஏசு காப்பாற்றுற ஒளியும் அடுத்து ஏசு அடிக்கிறார் ஒளியும் போட்டுருவாங்க. நம்ம ஆட்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலே போதும், ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, நாம் பரலோக பிரஜைகளாக இருப்பதனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் குழுக்கள் முறையில் இங்கே இருக்கிற யாரையாவது இன்றைக்கி யாரை ஆசீர்வதிக்கலான்னு கர்த்தரை தேடிட்டு இருக்கல. நீதிமான்கள் என்ற உணர்வு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய பங்காக மாற்றப்படுகிறது. நீ விசுவாசிக்கணும், நான் பரலோக குடியுரிமை பெற்றவன், நான் பரலோக வாசி, என்னை கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதத்துக்கு உரியவன். செத்த பிற்பாக தான் நான் பரலோகத்துக்கு போகிறவன் கிடையாது, நான் இங்கேயே நான் ஆசீர்வாதத்துக்கு உரியவன். ஆமென். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது அப்படி நடக்கும். நீங்கள் லக்கையும் கிக்கையும் அல்லது குழுக்களையும் விசுவாசிச்சிருந்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் கடவுள் ஆசீர்வதி. இப்போ சில பேர் நானும் நம்புகிறேங்க, நிச்சயமாக கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாள் அவர் பார்வை என் பக்கம் பட்டுச்சுன்னா, காற்று இந்த பக்கம் அடிச்சிச்சின்னா, நம்ம ஊரில் நிறைய லாங்குவேஜ் எல்லாம் பேசுவாங்க பாருங்கள். என்ன, நானும் பார்க்குற காற்று இந்த பக்கம் அடிக்கவே மாட்டேனுதுங்க. சில ஆண்கள்லாம் சொன்னாங்க, இந்த பக்கம் இருக்க ஏசியை தூக்கி நாங்கள் இந்த பக்கம் போட போகிறோம். காற்று அடிக்கலன்னு இருக்கா, அதுக்காக அப்படி கிடையாது, அது அல்ல. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள், தேவ நீதியை உடையவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு சிலரை நல்லா ஆசீர்வதிச்சுட்டு ஒரு சிலரை ஆசீர்வதிக்காமல் விடுவது கிடையாது. தேவன் ஒருத்தருக்கு வெண்ணையும் ஒருத்தருக்கு சுண்ணாம்பும் கொடுக்குற தேவன் கிடையாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கின்றோம். கலாத்தியர் 2:2-6. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. சொல்லுங்க, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. என்ன பாசியாலிட்டி பார்க்குற கடவுள் அல்லன்றார். பட்சபாதம்னா சில பேருக்கு புரியாது, தமிழ் ஆட்களுக்கு பாசியாலிட்டி தான் புரியும். சில இதில் இங்கிலீஷ் ஆட்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்துருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் ஓரளவுக்கு, பெரிய ஆளுங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ, இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பாசியாலிட்டின்ற ஒரு வார்த்தை அவங்க நல்லாவே தெரியும். தேவன் பாசியாலிட்டி பார்க்குறவர் அல்ல,
பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நினைக்கிறீங்களா? சில பேர் நினைக்கிறாங்க அப்படி. கடவுள் பாருங்க அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கிறாருங்க. நாங்களும் தாங்க வாரம் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், பாட்டெலாம் பாடுறோம், ஒரு நாளும் காற்று எங்கள் பக்கம் வீச மாட்டேனுங்க, அவருடைய பார்வை எங்கள் மேலே பட மாட்டேனுங்க, எங்களை மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறாரு? தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நாளும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வெளிப்பாடெல்லாம் பேதுருவுக்கு கிடைச்சது முதல்ல. பேதுரு பாருங்கள், அவருடைய காலிங், அவர் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள், ஏன்னா ஆண்டவர் சொன்னார் முதல்ல எருசலேமில் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னார். அதனால் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்க முதல்ல எருசலேம் தான் ஊழியத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஊழியம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் எங்கே அதிகமாக மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் கூடின இடம், அது எல்லாமே 3000 மக்கள் ரசிக்கப்பட்டாங்க. யார் அவங்கெல்லாம்? யூதர்கள். அப்புறம் 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. யார் அவங்கெல்லாம்? யூதர்கள் ரசிக்கப்பட்டாங்க. 8ஆம் அதிகாரம் வரும்போது யூதர்கள் ஏராளமான பேர், அப்போ தான் பாருங்கள் சபை சிதறடிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு பெரிய கலகம் உண்டாகி அங்கே எல்லாரும் பிரிந்து போய் கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்துலையும், அப்போ தான் 8ஆம் அதிகாரத்தில் தான் ஊரை விட்டு காலியாக்கி வெளியே ஊர் போகிறாங்க. கர்த்தர் சமாரியாவிலும் யூதேயாவிலும் கலிலேயாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இவங்க பாருங்கள், முதல்ல எருசலேமில் ஊழியத்தை பண்ணாங்க. கர்த்தர் பார்த்தார், ஏன்ப்பா என் பிளான் இது கிடையாது, என்னுடைய பிளான் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதுதான் இயேசுவின் வாக்கு. இவர்கள் செய்தது என்ன? எருசலேமில் மட்டும் கூடியிருந்தாங்க, அங்கேயே இருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. வேறு வேலைக்கு கூட்டாஞ்சி ஒரு வாய்க்கு சாப்பிட்டுக்கிட்டு, வேறு வேலைக்கு நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்க, அவங்க எவ்வளோ காசு போடுறாங்க, பரவாயில்ல இன்றைக்கி காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு, அடுத்தது யாருப்பா? ஸோ இந்த பக்கம் ஓகே நீங்கள் போடுங்க, அடுத்து நீங்கள் சாயங்காலம் போங்க, அடுத்தவங்க காலையில் யார்? இப்படி பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா ஒரே இடத்துல உட்காந்து. கர்த்தர் அங்கேயும் ஒரே இடத்துல உட்காந்தாங்க, ஜெபம் நல்லா அது இது எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, இது சூட்டபிள் ஆகாதே. தேவனுடைய திட்டம் என்ன? இவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போகணும். அதுதான் பைபிளில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஆமென். என்னாச்சு? பிரச்சனை எல்லா இடத்துக்கும் சிதறப்பட்டு போகிறாங்க. இவங்க முதல்லையே ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா துன்பத்தை சந்தித்திருக்க மாட்டார்கள். பைபிளில் பார்க்க இல்லையா? சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. ஒருவேளை இவங்க முன்கூட்டியே போயிருந்தாங்கன்னா, ஒரே இடத்துல உட்காந்து டேரா போடாமல் முன்கூட்டியே எழுதிச்சு, சரிப்பா தேவன் உலகமெங்கும் புறப்பட்டு போக சொல்லியிருக்கிறாரு, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், அடுத்து கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா துன்பம் உண்டாயிருக்காது. அதுதான் பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் ஸ்டான்லி அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவர் சொல்லுவார், அப்போஸ்தலர் 1:8 படிங்கன்னுவார். 1:8 என்ன? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருக்குதா? 1:8 என்னதுங்க? 1:8 என்னது? எங்கெல்லாம் சாட்சியாக இருப்பீர்கள்? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். 1:8 இது. 8:1 என்னது? 8:1 அக்காலத்தில் எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ 1:8 ஃபாலோ பண்ணணும்னா 8:1 உனக்கு வரும்னார். புரிஞ்சுச்சா? நான் சாபமாக சொல்லல, என்கரேஜாக சொல்கிறேன். பக்கத்தில் சொல்லுங்கள், 1:8 ஃபாலோ பண்ணனா 8:1 வரும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா. புரிஞ்சுச்சிங்களா? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். 1:8 ஃபாலோ பண்ணனா 8:1 வரும்.
புரிஞ்சிச்சா? என்னமோ 1:8ன்னு சொல்லி 8:1ன்னு சொல்கிறீங்க, என்னன்னு தெரியல. சில பேருக்கு இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்குது. திரும்ப சொல்கிற 1:8 ஃபாலோ பண்ணலன்னா 8:1 ரிட்டன் வரும். பாருங்கள், இந்த டைமில் தான் பாருங்கள் இவங்க புறஜாதிகள் மத்தியில் போக ஆரம்பிக்கிறாங்க. 10ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம பேதுரு அவர் பண்ணின பிரசங்கம் என்ன தெரியுங்களா? பாயிண்ட்டே அதுக்கு முன்னாடி அவர் பண்ணின பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. புறஜாதிகளுக்கு போன உடனே பண்ணின பிரசங்கம். அங்கே பார்த்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில் பண்ணின பிரசங்கம் 3000 பேர் இருக்கும்போது பண்ணின பிரசங்கம் அது. ஆனால் அதற்கு பின்பாக இவங்க புறஜாதிகள்கிட்ட போகும்போது பண்ணின பிரசங்கம் என்னவென்று சொன்னால், எங்கே இருக்குது அது? 10:34 படிங்க பார்க்கலாம். பேதுரு அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு? என்ன பேசுறாருன்னா, பேதுரு பேச தொடங்கி, அங்கே பேச தொடங்கி யாருக்கு பேசினார்? யூதர்களுக்கு பேசினார். இங்கே பேசுகிறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேசுறாருன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர். இப்போ தான் இவருக்கு இந்த வெளிச்சமே இப்போ தான் வருது அவருக்கு. என்ன வெளிச்சம்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன்னா அவர் நினச்சிருந்தாரு ஒன்லி யூதர்கள் மத்தியிலும் அது மட்டும்தான் அழைப்பு, அது மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். கர்த்தர் பார்த்தார், இல்லை, பேதுருவை கிளப்பி கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பி, கொர்நேலியு ஒரு புறஜாதி, அவங்க ஊரில் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா கொர்நேலியு பார்த்தீங்கன்னா அவன் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கரெக்டாக தொப்பனது துணி இவன் வருவான்ப்பா வருவான் கரெக்டாக பாருங்கள், கொர்நேலியுகிட்ட பேதுரு வருவான்ற சொல்லிட்டாரு. பேதுருட்ட கொர்நேலியு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டார். எவ்வளோ மேட்ச் பண்ணுறாரு பாருங்க. புறஜாதிகள் வரும்போது பிரசங்கம் பண்ணுற முதல் பிரசங்கம், இவங்களுக்காக பண்ண முதல் பிரசங்கம் என்ன? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். புரிந்ததுங்களா? ஆகவே தேவன் பார்சியாலிட்டி காண்பிக்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் உள்ளவர், பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆகவே பிற்காலத்தில் பவுல் எழும்பி பிரசங்கம் பண்ணுறாரு. நம்ம கலாத்திய புத்தகத்தில் தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. தேவன் ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொருத்தர் ஒரு மாதிரியும் நடத்துவது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நன்றாக புரிந்து, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். இங்கே இருக்க தேவன் இங்கே எனக்கு உங்களுக்கு பார்சியாலிட்டி பார்க்குறது கிடையாது. எனக்கு 2 கொம்பு உங்களுக்கு 1 கொம்பு வைக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? தேவன் பார்சியாலிட்டி பார்க்குற தேவன் அல்ல. தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற விதம் என்ன தெரியுங்களா? தேவன் நம்முடைய ஃபெய்த், விசுவாசத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறார். ஆமென். God is not a respecter of person, but he respected faith. ஆமென். விசுவாசத்தை கனம் பண்ணுறார் தேவன். ஒரு மனிதனை கனம் பண்ணுறதை காட்டிலும் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ மற்றவர்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா, இடையில வரக்கூடியது ஃபெய்த், விசுவாசம். வித்தியாசம் என்ன? விசுவாசம் இல்லை, இவங்க மூத்த விசுவாசிங்க. கர்த்தர் நீ மூத்த விசுவாசியும் இன்னைக்கு வந்த விசுவாசியும் அது பிரச்சனை கிடையாது. விசுவாசம் இருக்குதா? விசுவாசிக்கிறியா? விசுவாசம் அதுதான் தேவன் கனம் பண்ணுறார். தேவன், திரும்ப சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருத்தர் ஆசீர்வதிச்சுட்டு ஒருத்தர் ஆசீர்வதிக்காமல் விடுற தேவன். நம்ம நினைக்கிறோம் அவங்கள மட்டும் பாருங்கள் கடவுள் ஆசீர்வதிக்க, என்னை இப்படி பண்ணி என்னை வச்சு இப்படி பண்ணுறாருங்க, என்னை வச்சு செய்கிறாருங்க. கடவுள் கிடையாதுங்க. தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதுதான் எல்லா நீதிமான்களும் ஒரே மாதிரி விசுவாசிப்பது இல்லை. சில நீதிமான்கள் சரியாக விசுவாசிக்க, சில நீதிமான்கள் விசுவாசிக்கிறதே கிடையாது. அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய விசுவாசத்தை. அவர் நம்புறீங்களா? அவரால் செய்ய முடியும் நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்புறியா? நீ இழந்ததை பெறுவாய் என்று நம்புறியா? உன்னுடைய இருக்கிற சூழ்நிலை மாறும் என்பதை நம்புகிறாயா? தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே விசுவாசம்.
உன்னுடைய வாழ்வில் நான் இறங்கி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் நீ நம்புறியா? தேவன் நம்மள்கிட்ட பார்த்து கேட்குறது, என்னால் செய்ய முடியும் நம்புறியா? பைபிளில் சில ஆட்கள்லாம் கணக்கு போட்டாங்க, ஆண்டு இதெல்லாம் எப்படி ஆண்டவரே? நீ பார்ப்படா, கர்த்தருடைய கை குறுகி இருக்குதா இல்லையான்றது நீ பார்ப்ப. தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்கிறேன், நம்மளிடம் தேவன் எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே பூமியில் வாழக்கூடிய பரலோகவாசிகளாகி உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரை சிறியவரை கர்த்தரை நம்பு. ஆமென். தேவனுக்கு நம்ம சொல்கிற உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மட்டும் நம்புங்க. வேறு இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க, இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு நோ, யாரும் எதிர்பார்க்காதீங்க. கர்த்தரை மட்டும் நம்புங்க. என்று சொன்னால் சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற இடங்களெல்லாம் காலவாரி விட்டுட்டு போயிடும். நம்ம எதிர்பார்க்குற இடங்கள்லாம் நம்ம மேலே மண்ணை வாரி விட்டுட்டு போயிடும். நம்ம எதிர்பார்க்கிற இடங்கள்லாம் நம்முடைய வாழ்வில் தலை குனிவை உண்டாக்கி விட்டுட்டு போய்விடும். கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய விசுவாசத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறவர். எழுதி நிற்போம். நம்மை மதிக்கிற கர்த்தர், நம்மை கனம் பண்ணுகிற கர்த்தர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நம்மை மதிக்கிற ஆண்டவர். அதுதான் இதை குறித்து ஒரு கெத்து இருக்கணும். என்னை மதிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், என்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுற கர்த்தர் இருக்கிறார். தேவன் பார்சியாலிட்டி பார்க்குற தேவன் அல்ல. ஒருவேளை நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நானும் சின்ன வயசில் அப்படி நினச்சிட்டு இருந்தவன். நானும் ஒரு நாள் என்னுடைய எண்ணங்களெல்லாம் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தேன். கடவுள் பாருங்கள், அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கிற நம்மளை பாருங்கள் அப்படியே விட்டுறாருன்னு. கர்த்தர் எனக்கு சின்ன வயசில் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இல்லைப்பா, அப்படிலாம் கிடையாது. நான் ஓர வஞ்சனம் பண்ணுற கடவுள் கிடையாது. பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல. தேவன் நம்மிடம் இருக்கின்ற விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார், விசுவாசத்தை மதிக்கிறார். நான் சொல்லுகிறேன், பைபிள் கருத்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் கூடும். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தை கரண்டி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு பேச நம்முடைய வார்த்தைகளை கரண்டி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்திடுவதற்காக செலுத்துகிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்திடுவதற்காக செலுத்துகிறோம். நாங்கள் பரலோக வாசிகளாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே, பெருமிதம் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கல்வாரியின் இரத்தத்தின் மூலமாக செய்தீரே, உம்முடைய பாடுகள் மூலமாக செய்தீரே, உம்முடைய கிரயத்தின் மூலமாக செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் வாழ்வு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வந்ததுனால எங்கள் வாழ்வையே மாற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீதிமானாக்கி எங்களை உம்முடைய பக்கத்தில் உட்காரும்படி ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்தீரே. எங்களை உம்மோடு கூட எழுப்பி கிறிஸ்துவுக்குள் உம்மோடு எங்களை உட்கார வைத்திருக்கிறதே. எவ்வளவு மதிப்புக்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகவாசிகளாக நடந்து கொள்ளட்டும். சிந்தை பரலோகவாசிகள் என்ற சிந்தை உருவாகட்டும், பேச்சு உருவாகட்டும், அவர் நடை உடை எல்லாம் மாறட்டும், பரலோகவாசிகளைப் போல வாழட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை மட்டுமே விசுவாசிக்கட்டும், விசுவாசத்தை உம்மீது மட்டுமே வைக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லா நன்மைகளும் கூடுவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். அற்புதமும் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரட்டும் ஆண்டவரே. இவர் இழந்து போன எல்லா காரியங்களும் பன்மடங்காக பெற்றுக்கொள்ளட்டும். தலை நிமிர்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடத்துல தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே காணட்டும். இது கர்த்தருடைய கரம், இது கர்த்தர் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தங்கள் வாழ்விலே உணரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். வந்துட்டு ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கின்றேன். நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும், நல்வாழ்வை வாழட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கையின் பிரயாசங்கள் குடும்ப வாழ்விலே சீர்பெற்று விளங்கட்டும் என்று ஆஸ்வதிக்கின்றேன். நல்ல சுகத்தோடு பலத்தோடும் இருக்கட்டும். உம்முடைய அருகில் உட்கார்ந்து வாழ்கின்றவர்களாக இந்த பூமியிலே திகழட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.